அலங்கரிக்கிறார். கர்த்தர் நம்மை அழகுபடுத்துகிறார், நம்மை சௌந்தரியமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். எப்படி நம்மை அலங்கரிக்கிறாராம்? யோபு 14:6 கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல இருக்கும். ஒலிவ மரத்தை உடைய ஒலிவ மரம் என்பது நல்ல வளர்ந்து உயர்ந்த மறுமனான கடலுள்ள. எனவே இந்த ஒலிவ மரத்தை போன்ற அலங்காரத்தை பெற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது சொல்லுவாங்க, இஸ்ரவேலே திரும்பு. அக்கிரமத்தில் ஆண்டவர்களை அழைத்து நிற்க வேண்டுமானால், ஆண்டவர்களை சிங்காரிக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணுமா? அந்த அக்கிரமத்திலிருந்து நாம் திரும்ப வேண்டும். இன்னும் பாருங்க, 2ஆம் வசனம், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பு. ரிட்டர்ன் அண்ட் ரிப்பன்ட். ரிட்டர்ன் அண்ட் ரிப்பன்ட். கர்த்தரை அழைப்படுத்த வேண்டுமானால் we should return to the Lord. கர்த்தரை அழைப்படுத்த வேண்டுமானால் we should repent for our sins. கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். நம்ம பாவங்களுக்காக நாம் மனவருத்தப்படும் போது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அழைக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை பெற வேண்டுமானால் நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அந்த அக்கிரமத்தை குறித்து நாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அப்படி கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? என்ன செய்வார்? அலங்கரிப்பார். கெட்டகுமாரன் வீட்டுக்கு வரலாம். கெட்டகுமாரன் பெரிய பாணி. கெட்டகுமாரன் வீட்டுக்கு வரும் பொழுது நாற்பது என்ன செய்யறாரு? கெட்டகுமாரன் வந்ததுக்கப்புறம் அலங்கரிக்கிறார். கவுட்டுக்கு பதிலாக அலங்காரம், பன்றி உணவுக்கு பதிலாக அலங்காரம், சாம்பலுக்கு பதிலாக அலங்காரம். எப்பொழுது கிடைத்தது? திரும்பி வந்தது. கருப்பரிடத்திலே திரும்பிய ஒரு பாவி கருப்பரிடத்திலே திரும்புகின்ற போது அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை உடுத்துங்கள், கைகளிலே மோதிரங்களை அணிவீர்கள், நல்ல அவனுக்கு வேண்டிய விழாவை எடுத்து கொண்டாடுங்கள் என்று சொல்லி கெட்டகுமார் கருப்பரிடத்திலே திரும்பி வந்து பாவியாக என்னே திரும்பையாக என்று பாவங்களுக்காக மனம் திரும்பியபோது கெட்டகுமாரனை அந்த தகவல் நமது வாழ்க்கையில் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை பரிசுத்த அலங்காரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தரிடத்திலே திரும்பவும் கெட்டகுமாரனை போல மனம் திரும்பி அவர்களுக்கு திரும்பி கொள்வது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும்? எப்படி அலங்கரிக்கப்பட வேண்டும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானால், கலாத்தியர் நம்ம நினைக்கலாம் இதெல்லாம் எதிர்காலத்தில் போய் அலங்காரம் அலங்கரிப்பு ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடாதுன்னு பேசுகிறாங்க நினைக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் பார்த்தோமா, நாம் எப்படி அலங்கரிக்கப்பட வேண்டும்? ஆவியின் கனிகளினால் அலங்கரிக்க பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை பொறுத்து கொள்ள வேண்டும். இது நாட்களிலே நான் உங்களுக்கு உங்களை அலங்கரிக்கிறேன். எப்படி அலங்கரிக்கிறார்? ஆவியின் கனிகள், அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சையடக்கம், விசுவாசம், நற்குணம் போன்ற ஆவியின் கனிகளினாலே நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? நாட்களிலே சும்மா உபவாசம் மட்டும் இருக்கு, சேவத்துக்கான முக்கியம் வந்து போட்டு இந்த ஆவியின் கனி ஒண்ணு கூட இல்லாமல் எதிர்காலத்தை கடந்து போகணும்னு சொன்னா இந்த காலத்தை அனுசரித்து பயணிக்க, இந்த கால பாரம்பரியத்தை அனுசரிக்க, இந்த பாரம்பரியெல்லாம் ஏரியோட பயன்படுத்த வேண்டும். அந்த ஏரியாகிய உபவாசம், ஜபம், தேவருக்கு போன்ற ஏரிகளில் ஏறி ஆவிக்குரிய உச்சக்கட்டத்தை நாம் அடையும் பொழுது மட்டுமே எதிர்காலத்தை அனுசரிக்கக்கூடிய ஆசீர்வாதம். அன்புள்ள, சமாதானம் இல்லை, நீடிய பொறுமை இல்லை, சந்தோஷம் இல்லை, தயவு இல்லை, நற்குணம் இல்லை, விசுவாசம் இல்லை, சாந்தம் இல்லை, நிச்சயடக்கம் இல்லைன்னு சொன்னால் நாம் எதிரையுமே அலங்கரிக்கப்பட ஆவியின் கனியினால் நாம் அலங்கரிக்கப்பட வேண்டும். அதற்கு எதிர்த்து அலங்கரிக்கப்பட வேண்டும். 19ஆம் வசனம், மாம்சத்தில் கிரியைகளாகிய விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள்,